வணக்கம். திருப்பூர் சினிமாடகாஸ் காங்கியம் ரோடு விஜயபுரம் திருப்பூர். நம்ம கன்சல்டிங் லொக்கேட் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து காங்கியம் போற வழியில 6வது கிலோமீட்டர் விஜயபுரங்க. விஜயபுரத்துக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி, அதாவது விஜயபுரத்துக்கு மேவரத்துல நம்ம கன்சல்டிங் லொக்கேட் ஆயிருக்குங்க. இன்னைக்கு ஒரு 30 வண்டி பார்க்க போறேங்க. அதுக்கு முன்னாடி ஒன் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வண்டி எல்லாமே கீழே கொடுத்துருக்க 8000 வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்லாக்ல கொடுத்துருப்போம். தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேண்டாம். அந்த 8000 வாட்ஸ்அப் நம்பர் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும். கேட்லாக் லிங்க் உங்களுக்கு வந்துடும். அதுல போய் உங்களுக்கு தேவையான நீங்க பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ங்க. பார்க்குற வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டா 2010 மாடலுங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா 2010 மாடல், சிங்கிள் ஓனர், 1,78,000 கிலோமீட்டர் கம்பெனி ரெக்கார்டுங்க. 4 டயருமே புது டயராக இன்சூரன்ஸ் லைவ் இருக்குதுங்க. ஒரு 4-5 மாசத்துக்கு இருக்கும். வண்டி பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்குங்க. பெயின் மட்டும் அங்கங்க ஒரு 2 மணி நேரத்தில் டச்சப் ஆயிருக்கு. வேற கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்க ரேட் 2,25,000 கேட்கறோம். 1,50,000 ரூபா திருப்பூர் கஸ்டமர் தான் லோன் போட்டுக்கலாங்க. தேவைப்படுறீங்க இந்த வண்டி கேட்லாக் கீழே ஒரு 8000 வாட்ஸ்அப் நம்பர் கேட்லாக்ல இருக்கும். தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா போதும், டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்குற வண்டி சாண்ட்ரோ ஜிங்குங்க. 2006 மாடலுங்க. 3 ஓனருங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷனுங்க. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 1,40,000 கேட்குறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறீங்க கீழே கொடுத்துருக்க 8000 வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த வண்டியோட ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வாங்க அடுத்த வண்டி. அடுத்த நம்ம பார்க்குற வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டா பெட்ரோல் வண்டிங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா பெட்ரோல் வண்டி. ஃபர்ஸ்ட் பார்த்து டீசல் வண்டிங்க. இது பெட்ரோல் வண்டி, மதுரை வண்டி. 4 ஓனருங்க. ஓனர் மட்டும் தான் அதில் ஒரு எச்சா போச்சுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டைம் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. சீட் கவர் இன்டீரியல் எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் 2,35,000 கேட்குறோம். ஒரு சின்ன வித்தியாசம் இந்த வண்டி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் போட்டுக்கலாம். ஒரு 40,000 கட்டினா போதுங்க, பேலன்ஸ் லோன் போட்டுக்கலாம். வாங்க அடுத்த நம்ம பார்க்குற வண்டி இயானுங்க. ஹுண்டா இயான் 2012 மாடலுங்க. 2 ஓனருங்க. எஃப்சி கரண்ட்லுக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்க. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. மைலேஜ் உள்ள வண்டி பார்க்குறவங்க இந்த வண்டி பார்க்கலாங்க. பட்ஜெட்டில் இருக்க இந்த வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற 2,25,000 கேட்குறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டி தேவைப்படுறீங்க லோக்கல் கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஒரு 50,000 கட்டினா போது பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாங்க. வெளியூர் கஸ்டமருக்கு லோன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி ஆல்டோ K10ங்க. 2010 மாடலுங்க. 3 ஓனருங்க. கோயம்புத்தூர் வண்டிங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டென்டோ ஸ்காச்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சீட் கவர்லேருந்து இன்டீரியர்லேருந்து பெயிண்ட் சோல்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 2,20,000 கேட்குறீங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 70,000 கட்டினாங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாங்க. வண்டி திரும்ப ஒரு டைம் சொல்லிருங்க. 2010 மாடல், 3 ஓனருங்க. இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்ட்ல இருக்குது. பியூர் பெட்ரோல் ஓடின வண்டிங்க. 4 டயருமே 95% மேலே இருக்கும். இந்த வண்டி தேவைப்படுறீங்க கீழே கொடுத்துருக்க 8000 வாட்ஸ்அப் நம்பர், அந்த வண்டியோட ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இந்த வண்டி மட்டும் இல்லை, எல்லா வண்டி ஃபோட்டோவுமே கீழே கொடுத்துருக்க 8000 வாட்ஸ்அப் நம்பரில் சேவ் பண்ணி ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. இந்த வண்டி முடிஞ்சாலும் அடுத்த வண்டி நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி ஆல்டோங்க. 2012 மாடலுங்க. 2 ஓனருங்க. எல்லாமே கரண்ட்ல இருக்கு. வண்டியோட டயர்னு பார்த்தீங்கன்னா புது டயர் தான் போட்டிருக்கிறாங்க. ஓவரால் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 2,25,000 கேட்குறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி பண்ணிக்கலாங்க. 2012 மாடல், 2 ஓனர், சென்னை வண்டிங்க. TN10 AF 5585 வண்டியோட நம்பருங்க. பியூர் பெட்ரோல் ஓடின வண்டி. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். வண்டிங்க ஆல்டோ 2007 மாடலுங்க. எஃப்சி 27 வரை கரண்ட்ல இருக்கு. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷனாக இருக்குங்க. சென்னை வண்டி தானே இதுவுமே. 2007 மாடல், 2 ஓனருங்க. எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 1,40,000 கேட்குறேங்க. ஒரு சின்ன வித்தியாசம் இந்த வண்டி பண்ணிக்கலாம். வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பைசா செலவு கூட கிடையாதுங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி 800. மாருதி 800னா பாடி லைன்னா 2010-11 கூட இதோட தோத்து போங்க. அந்த அளவுக்கு பாடி லைன் சுத்தமாக இருக்குதுங்க. இதுக்கு ரேட்டு கொஞ்சம் ஹையான கமெண்ட்ல ரேட் 30,000 கிடைக்கும், 40,000 மக்கள் போடுறீங்க, பரவாயில்ல போடுங்க. வண்டி நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை பற்றி ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே 2000 மாடல் பக்கத்தில் ஓடலைக்கு இதுக்கு ஒரு 35,000 கூட சொல்லிட்டு இருக்கேன். 2001 ஒரு 25,000 கூட கொடுத்துருக்கோம். அது இல்லைங்க 2000 மாடல், 2 ஓனர், எஃப்சின்னு சொல்லிங்க. பாடி லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும். சீட் கவர், இன்டீரியர், இன்ஜின் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் வெரி ஃபைனலாக 62,000. ஒரு பைசா கூட கம்மியாகாது. இந்த வண்டிக்கு மட்டும் 62,000. அந்த கஸ்டமர் வண்டிங்குது. அவர் நின்றுட்டு போட்டு அப்படிங்கிறாருங்க. வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குது. LPG என்டாஸ்மெண்ட் இருக்குது. எஃப்சி இல்லை, இன்சூரன்ஸும் இல்லைங்க. ஆனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர் பாயிண்ட்லேருந்து சீட் கவர்லேருந்து இன்ஜின்லேருந்து பாடி லைன்லேருந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கேட்குற ரேட் 62,000. எந்த வேலையுமே கிடையாதுங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே வண்டி இருக்குது. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்குற வண்டி மாருதி 800ங்க. 98 மாடலுங்க. 3 ஓனர், 23 தான் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்குதுங்க. ஒரு வருஷம் கூட ஆகலை.
தேவைப்படுறீங்க கொண்டா எடுத்து கொடுத்துடலாங்க. இந்த வண்டியோட ரேட் 28,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. இந்த வண்டியை சொன்ன 2000 மாடல் சொன்னா 62,000 ரூபா, இது 28,000, 2 வருஷம் அதை விட கம்மிங்க. 98 மாடல் 3 ஓனருங்க. இந்த குவாலிட்டி இது இருக்கும், பெயிண்ட் ஷோ மட்டும் கம்மியா இருக்கும். 98 மாடல் 28,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் நான் போட்டு தரேங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபாய் கட்டுங்க, 20,000 இந்த வண்டிக்கு நான் லோன் வாங்கி தரேன். வண்டி நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட போட்டோஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்க 8000 வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. மறக்காம நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கங்க. நீங்க அனுப்பக்கூடிய நம்பர் எல்லாமே நாங்கள் சேவ் பண்ணிக்குவோம். ஸ்டேட்டஸ்லேயே வண்டி நிறைய போகுது, அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ கொஞ்சம் தவிர்த்துட்டு போயிட்டு இருக்கிறேங்க. வரக்கூடிய காலங்களில் வீடியோ பண்ணுறோம். மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேனுங்க. 98 மாடலுங்க, 3 ஓனருங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது, பியூர் பெட்ரோலுங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குங்க. பாடி லைனில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஷோ மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடியாக வண்டியில் எந்த கம்ப்ளைண்டும் கிடையாதுங்க. இந்த வண்டி வந்து வெரி ஃபைனல் 28 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. லோக்கல் கஸ்டமராக வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா 8,000 இன்சூரன்ஸ் கட்டினா போது இந்த வண்டிக்கு 20,000 லோன் போட்டு கொடுத்துருங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்குற வண்டிங்க 2003 மாடல் ஜென்னுங்க. 2003 மாடல் ஜென் வண்டி பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது, பெயிண்ட் ஷோ கம்மியாக இருக்குங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% கேரண்டி கொடுக்கலாம். டயர் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. பாலையும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு ரைட் சைடில் மட்காட்டு மட்டும் தான் கொஞ்சம் டிண்டு ஸ்கிராட்ச் இருக்குது. வண்டி நிறையா நிற்கிறனா உங்களுக்கு அந்த இடத்த காட்ட முடியல, தனியாக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்குங்க. மறுபடியும் ரொம்ப சொல்லிடுறேன். 2003 மாடல் 3 ஓனருங்க, எஃப்சி 26 வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் இல்லைங்க, பெட்ரோல் மட்டும். இந்த வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் கேட்குறேங்க. இந்த வண்டி ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுத்துடலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி மாருதி 1000ங்க. 94 மாடலுங்க, ரீ நம்பர் ஆன வண்டிங்க. 2008ல் இப்போ தான் சமீபத்தில் அந்த வண்டி எஃப்சி முடிஞ்சிருக்குங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒரு 90% நல்லா இருக்குங்க. மற்ற பாட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்காட்ச் எல்லாம் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் 28,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. 94 மாடல் 2008 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. திருப்பூர் வண்டிங்க. திருப்பூர் வண்டி. வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, ஓட்டி போல ஒரு நல்ல வண்டிங்க. டென்ட் ஸ்காட்ச் மட்டும் கொஞ்சம் இடத்துல இருக்குதுங்க. இந்த வண்டி வெரி ஃபைனல் 28,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி எஸ்டீம். மாருதி எஸ்டீமுங்க, சென்னை வண்டி, TN09ங்க. 2005 மாடலுங்க, 2 ஓனருங்க, எஃப்சி கரண்ட்ல இருக்கு 25 வரைக்கும், இன்சூரன்ஸ் இல்லைங்க, பெட்ரோல் பிளஸ் LPGங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 80% மேலே இருக்கும். வண்டி பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குங்க. பேனட் மட்டும் தான் சின்ன சின்ன ஸ்கிராட்ச் ஸ்டெல்லஸ் அந்த மாதிரி இருக்குது. மற்ற வரைக்கும் வண்டியோட ஓவரால் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்டில் வந்து கண்ணாடி லைட்டாக ஸ்கிராட்சாக இருக்குங்க. மற்ற வரைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பக்காவாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 1,15,000 ரூபாய் கேட்குறேங்க. ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேங்க. 2005 மாடலுங்க, 2 ஓனருங்க, எஃப்சி கரண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லை, பெட்ரோல் பிளஸ் LPGங்க. வண்டி பக்காவாக இருக்குது, எந்த வேலையுமே கிடையாது, ஒரிஜினாலிட்டியே இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் 1,15,000 ரூபாய் கேட்குறேங்க. ஒரு 50,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 65,000 லோன் பண்ணிக்கலாங்க. லோக்கல் கஸ்டமர் மட்டும், அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 50 கிலோமீட்டர் சொல்ல நீங்கள் எங்கன்னா பண்ணலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்குற வண்டிங்க இண்டிகா V2 LSங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, லைட்டாக ஸ்மோக் இருக்குதுங்க. கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனருங்க. கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனர், 1,00,000 கிலோமீட்டருக்குள்ளதான் வண்டி ஓடிக்குங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர் பாயிண்ட்லேருந்து பார் லைன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வண்டி வந்து உள்ளவே ரொம்ப சீப்பாக தான் சொல்கிறோம். 1,30,000 சொல்கிறேங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டி தேவைப்படுறீங்க, ஒரு 40,000 ரூபாய் கட்டினா போது பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி 800, 2006 மாடலுங்க, எஃப்சி 28 நவம்பர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க. 3 ஓனருங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க, 95% அப்படியே இருக்கும். வண்டி பாலைன் சுத்தமாக இருக்குதுங்க. இன்ஜினை பொறுத்தவரைக்கும் MPF-ங்க. வண்டி தெளிவாக இருக்குது, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய் கேட்குறேங்க. ஒரு சின்ன வித்தியாசம் வண்டி பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு ஒரு 30,000 ரூபாய் கட்டினா போதும், லோன் பண்ணிக்கலாங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும், எந்த டென்டோஸ் காசு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் பாடிங்க, ஒரிஜினல் ஜம்முன்னு இருக்கு. வண்டி பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, மெக்கானிக் போக வேண்டியது கிடையாது. நீங்கள் ஒரு மெக்கானிக் 2 மெக்கானிக் கூட்டு வந்து கூட பார்க்கலாம். வண்டி அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதுங்க. எந்த டென்டோ ஸ்கிராச்சோ இன்ஜின் வேலையோ ஆயில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கஸ்டமரோட வண்டிங்க. பார்க்கிங் சேல் கொடுத்துருக்காரு. இந்த வண்டி நமக்கு 95,000 ரூபாய் கேட்குற, ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டியோட ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க 8000 வாட்ஸ்அப் நம்பரில் கேட்லாக் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்ல போய் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி எஸ்டீம் VXஐங்க. ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாமே இருக்குது. ஃபியூல் பெட்ரோல் பிளஸ் LPG இருக்குதுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 85,000 ரூபாய் கேட்குறேங்க. 2002 மாடலுங்க, 4 ஓனர், எஃப்சி வந்து இந்த வருஷம் கடைசி வரை கரண்ட் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் இல்லை. டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 50% மேலே இருக்கும். பெட்ரோல் பிளஸ் LPG. இந்த வண்டிக்கு ஒரு 85,000 ரூபாய் கேட்டாங்க. ஒரு 30,000 ரூபாய் கட்டாங்கன்னா பேலன்ஸ் லோட் பண்ணிக்கலாங்க. லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும் இது பண்ணிக்கலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். பார்க்குற வண்டி மாருதி 800ங்க. மாருதி 800 2004 மாடலுங்க, 2 ஓனருங்க, எஃப்சி 26 வரைக்கும் இருக்கு, இன்சூரன்ஸ் முடிஞ்சுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MPF இன்ஜினுங்க. வண்டி தெளிவாக இருக்குதுங்க, எந்த கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓட்டி பலருக்கு ஒரு நல்ல வண்டிங்க. 2004 மாடலுங்க. 2005 95 ரூபா சொன்னேன். 2004 வெரி ஃபைனல் ஒரு 75 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க.
தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கொடுத்துருக்க 8000 வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற வண்டியோட டோட்டல் லொகேஷன் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுல போய் அந்த லிங்க்ல போய் நீங்க வண்டியில பாத்துக்கலாம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். பாக்குற வண்டிங்க பொலிரோ 2011 மாடலுங்க, திருச்சி வண்டிங்க, TN 45 AR 0707 2011 மாடலுங்க, 2 ஓனருங்க, FC கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் இல்லைங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷன்ல இருக்கு. லெஃப்ட் சைடு 2 டோர் மட்டும் கொஞ்சம் டிங்கர் வேலை பார்க்க வேண்டியது, நான் பார்த்து கொடுத்துறேனுங்க. அந்த கண்டிஷன்ல சேர்த்து 3,50,000 சொல்றேங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க. இந்த வண்டி போட்டோ பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்து 8000 வாட்ஸ்அப் நம்பர் லிங்க்ல இருக்குங்க, போய் பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குற வண்டிங்க நிஷான் மைக்ராங்க, 2010 மாடலுங்க, 2 ஓனருங்க, FC கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் முடிஞ்சதுங்க, பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறது பார்த்தீங்கன்னா 1,60,000 கேட்குறேங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்துடலாம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அடி வாங்கியிருக்கு, அதில் கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் இந்த கண்டிஷனில் 1,60,000 கேட்குறேங்க. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 கட்டினா போது பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். ஒரு வண்டி மாருதி ஆல்டோ K10 2010 மாடலுங்க, 3 ஓனருங்க, பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. வண்டி பெயிண்ட் டச்சப் ஆகிருக்குது, ஆனால் ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 2,25,000 கேட்குறோம். லோக்கல் கஸ்டமர் வந்து 75,000 கட்டினாங்கன்னா பேலன்ஸ் லோட் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க. கீழே கொடுத்து 8000 வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன், ஏன்னா மக்கள் திரும்ப நம்மளுக்கு கால் பண்ணிட்டே தான் இருக்கிறீங்க. முடிஞ்ச வரை கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க. 8000 வாட்ஸ்அப் போனீங்கன்னாவே இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி ஆல்டோ 2008 மாடலுங்க, ஒரே ஓனருங்க. 2008 மாடல் ஒரே ஓனருங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட் வண்டி இருக்குதுங்க. இன்ஜின் நல்லா இருக்கும், பால் லைன் தெளிவாக இருக்குங்க. டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ஃப்ரண்ட் கிளாஸ் உடஞ்சிருக்கு, அதை நான் மாற்றி கொடுத்துறோம். இந்த கண்டிஷன் நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 1,25,000 கேட்குறீங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 50 கட்டினா போது லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும் லோன் பண்ணிக்கலாம். வெளியூர் கஸ்டமர் கூப்பிடுறாங்க, வெளியூர் கஸ்டமர் நம்மளால லோன் பண்ண முடியாதுங்க. திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் மட்டும் லோன் பண்ணிக்கலாம். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 50-60 கிலோமீட்டர் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். பார்க்குற வண்டிங்க மாருதி ஆல்டோ 2004 மாடலுங்க, 3 ஓனருங்க, FC இந்த வருஷம் கடைசி வரை கரண்ட்ல இருக்குங்க. பவர் ஸ்டேரிங் வராதுங்க, பவர் விண்டோ வராது. எல்எக்ஸ் ஆல்டோ எல்எக்ஸுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் 100% தெளிவாக இருக்கும், பால் லைன் சுத்தமாக இருக்குங்க. பெயிண்ட் ஷோ மட்டும் தான் கொஞ்சம் பேடாக இருக்கு, மற்றபடிக்கு அந்த வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுங்க. இன்ஜின் பால் லைன் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு பெயிண்ட் ஷோ மட்டும் பண்ணால் போதுங்க. டயர் பாயிண்ட் கொஞ்சம் லைட்டாக ஒரு 50% மேலே இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த கண்டிஷனில் 72,000 கேட்குறேங்க. ஒரு சின்ன வித்தியாசம் இந்த வண்டி கொடுத்துறாங்க. லோக்கல் கஸ்டமர் இருந்தாங்கன்னா ஒரு 22,000 கட்டினா போதும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. FC இன்சூரன்ஸ் தனியாக கட்டணுங்க பணம். வண்டியோட இன்சூரன்ஸ் மட்டும் 22,000 கேட்கலாம். FC இன்சூரன்ஸ் நேம் பிளான்ஸுக்கு வந்து தனியாக 12 ரூபா வருங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி ஆம்னி. ஆம்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி ஒரு வீடியோ போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ போடாமே அந்த வண்டி சேல் ஆகுதுங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவிலேயே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆம்னி கொடுத்தோம். மற்ற எல்லா வண்டியும் போடும்போது ஆம்னி சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆம்னி பார்த்தீங்கன்னா 98 மாடலுங்க, 2 ஓனர், FC இன்சூரன்ஸ் இல்லைங்க. பாடி லைன் இன்ஜின் தெளிவாக இருக்குதுங்க. பெயிண்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பேக் சீட் இருக்காதுங்க, அதை நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். ஆஸ் யூஷுவல் இந்த கண்டிஷனில் பெட்ரோல் ப்ளஸ் LPGங்க. இந்த கண்டிஷனில் 65,000 கொடுத்துடலாங்க. இந்த கண்டிஷனில் 65,000 கொடுத்துடலாம். 98 மாடல், 2 ஓனருங்க, FC இன்சூரன்ஸ் இல்லைங்க. தேவைப்படுறவங்க எடுத்துக்கிங்க. அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க. அடுத்த நம்ம பார்க்குற வண்டிங்க மாருதி ஆம்னி. மாருதி ஆம்னிங்க 2011 மாடலுங்க, பெட்ரோல் ப்ளஸ் LPGங்க. 4 டயர் 95% மேலே இருக்கும். புது சீட் கவர் போட்டிருக்குதுங்க. பெட்ரோல் ப்ளஸ் LPG. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த குறை எந்த கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாதுங்க. கோயம்புத்தூர் நம்பர், 4 ஓனருங்க. ஓனர் தான் கொஞ்சம் அதிகமாக போச்சுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 2,05,000 கேட்குறேங்க. போன வீடியோ 2,15 ரூபா போட்டிருந்தோம். இந்த வண்டி கொஞ்சம் போகாதனால 20 ரூபா கம்மி பண்ணி 2,05,000 கேட்குறேங்க. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 கட்டினா போது பேலன்ஸ் லோட் பண்ணிக்கலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். பார்க்குற வண்டிங்க மாருதி ஜென்னுங்க, 97 மாடலுங்க, 3 ஓனருங்க, FC 26-27 வரை கரண்ட்ல இருக்குங்க. ரவுண்ட் டேங்குங்க, பெட்ரோல் ப்ளஸ் LPGங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 97 மாடல், 2 ஓனர், FC கரண்ட் இருக்குதுங்க. ஒரு 65,000 கொடுக்கலாம். வண்டி கண்டிஷன் போது பக்கா கண்டிஷன் இருக்குதுங்க. வண்டி போது அதில் டயர் கம்மியாக இருக்குது. டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் நானே போட்டு கொடுத்துறேனுங்க. ஓட்டி போகிறதுக்கு ஏற்ற வண்டிங்க. ஒரு 65,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க. அடுத்த நம்ம பார்க்குற வண்டி இதே 98 தான், ஜென்னு தானுங்க, பெட்ரோல் ப்ளஸ் LPG. இது எல்லாமே கரண்ட்லுக்கு, இன்சூரன்ஸ் இல்லைங்க. 4 டயருமே ஒரு 95% மேலே இருக்கும். MRF டயர் போட்டுருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 65,000 கேட்குறேங்க. தேவைப்படுறீங்க கீழே கொடுத்துக்க 8000 வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் அப்பவே வரும் உங்களுக்கு. அதில் 2வது லிங்க் வாகனங்களை பார்க்க இந்த லிங்கை தொடர்ந்து கொடுத்துருப்பான். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா வண்டியோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் சேட்லேயே வந்துருங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்க மட்டும் கால் பண்ணுங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம்.